வணக்கம் நண்பர்களே, அன்புடன் நான் உங்கள் ராகவஸ்வா. நண்பர்கள் தினத்தன்று நண்பர்களை பார்க்கலான்ட்டு வளசரபாக்கத்துக்கு போயிருந்தேன். அங்கே சினிமா நண்பர்களை பார்த்து பேசிகிட்டு இருந்தேன். ஒரு டீ கடையில் டீ சாப்பிட்டு பேசிகிட்டு இருந்தோம். அப்படி பேசிகிட்டு இருக்கும்போது ஒரு நண்பன் ரொம்ப வருத்தமாக சொல்லிகிட்டு இருந்தான். சினிமா கனவோடு இந்த சென்னைக்கு வந்துட்டேன், தினசரி போராடிட்டு இருக்கேன், இன்னும் ஒரு அசிஸ்டண்ட்டாக கூட சேர முடியல, வாழ்க்கை எங்கே போகுது என்ன செய்யுது அப்படின்றதே எனக்கு தெரியல, ரொம்ப பயமாக இருக்குது, வாழ்க்கையை நினச்சா இந்த கனவுல ஜெயிச்சிருமா தோத்துருமா அப்படின்றது கூட எனக்கு தெரியல, பேசாமல் நான் படிச்சுட்டு ஒரு வேலைக்கே போயிருந்திருந்தா கரெக்டாக இருந்திருப்பேன்றது மாதிரி தோணுது அப்படின்னு அந்த நண்பன் சொல்லிட்டு இருந்தான். அப்போ அந்த நண்பன்கிட்ட சொன்னேன், நண்பா எங்கே பாருங்க நண்பா, நமக்கு ஒரு கனவு இருக்குது, அந்த கனவுக்காக 2 வருஷம் இல்லை, 3 வருஷம் இல்லை, 5 வருஷம் இல்லை, 10 வருஷம் கூட போராடலாம் நண்பா. கார்ல் மார்க்ஸ் அவங்க தன்னுடைய வாழ்நாளில் 35 வருஷத்தை நூலகத்தில் செலவு பண்ணியிருக்காங்க. அப்படி அவங்க நூலகத்திலே இருந்து 35 வருஷம் படித்து கடினமாக உழைச்சதுனால தான் நமக்கு மூலதனன்ற ஒரு புத்தகமே கிடைச்சிது. அப்படி இருக்கும்போது நீங்கள் உங்களுக்கு ஒரு கனவு இருக்குது, அந்த கனவுக்காக போராடுறதுக்கே முடியலன்னா அப்புறம் எப்படி உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் அப்படின்னு அந்த நண்பன்கிட்ட சொன்னேன். அந்த நண்பன் என்னை பார்த்து சிரித்தான். இதை நான் அந்த நண்பனுக்காக மட்டும் சொல்லலை, என்னை போல் சென்னை கனவுவாசிகளில் ஒருவராக போராடி கொண்டிருக்கும் அனைத்து நண்பர்களுக்கும் சொல்கிறேன், உங்களுக்கு ஒரு கனவு இருந்தால் கண்டிப்பாக போராடுங்க. கவிஞர் பா. விஜய் அவர்கள் சொல்வது போல, ஒரு கனவு கண்டால் அது தினமும் என்றால் ஒரு நாளில் நிஜமாகும். நன்றி நண்பர்களே.